தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இடைத்தேர்தலை பயன்படுத்தி நாம வென்று சட்டமன்றத்துக்குள்ள நுழையலாமா அப்படின்னு முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கட்சியா நாம் பார்க்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்க அதுல கடுமையான முயற்சி எடுத்து, ஏன்னா 234 தொகுதியில போட்டியிட்டு 234 தொகுதிக்கும் சீமானவர்கள் போய் 234 வேட்பாளர்களை அறிவிச்சு பிரச்சாரம் பண்ணி பொதுக்கூட்டம் போட்டு மக்களுக்கு ஒன்றும் விளங்கலை, மக்களை திருத்த முடியல, மக்களை கொள்கை சார்ந்து ஈர்க்க முடியல. அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் தேர்வு பண்ணி, இப்போ நீங்கள் அம்பாசமுத்திரத்துங்கிறது கேட்டீங்க. இப்போ அம்பாசமுத்திரம் இன்னும் 2-3 இடங்கள்லாம் இருக்குது, மற்ற இடங்களில் கூட ஒரு போட்டி போடலாம். ஆனால் அம்பாசமுத்திரத்தை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அதிமுக அந்த போட்டு விலகிறாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் விலகிறாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் தான் முதல் அந்த கருத்தை முன் வச்சார், பொது வேட்பாளரை போடுவோன்னு. ஒருவேளை பாமக பொது வேட்பாளரை போடுவோம்னு சொல்லி சீமானவர்கள் நிப்பாட்டுறாங்க, அல்ல சீமானை ஒத்துக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொண்டு இருக்குன்னா, திமுக அதிமுக சேருவாங்களா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டினா 2ல் ஒரு இயக்கம் அழியும்னு அர்த்தம். அதுக்கு அதிகமான வாய்ப்பு அதிமுகவுக்கு தான் இருக்குது. ஆனால் அப்படியான ஒரு முடிவு சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்க இவங்களை நிப்பாட்டுறாங்க, இவங்க உங்களை நிப்பாட்டினா 2வதுங்க நாம் தமிழர் கட்சி போய் நிற்கணுங்க. அதில் இன்னொருத்தர் நிப்பாட்டா தான் நிற்கணுன்ற இடத்துலையோ அவசியத்தில் கட்சி இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வியூகம் என்னவா இருக்கணும்னா, 5 தொகுதியா, 1 தொகுதியோ 2 தொகுதி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேட்ரஸியா இருக்குங்க. 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு 10 லட்சம் பேர் அதில் இருக்குங்க. கொண்டு ஒருத்தர குவியுங்க, இன்டெப்தா போய் வேலை செய்யுங்க, அம்பாசமுத்திரம் ஃபார் என்டிகேன்னு உருவாக்குங்க, தொடர்ச்சியா பரப்புரை செய்யுங்க, மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க. அப்ப இந்த அலைக்கு மத்தியிலே இவங்க ஜெயிக்கிறாங்கன்னாப்பா அப்படின்னா அதுதான் பெருவெற்றியா பேசப்படும். இன்னொன்னு சொல்றேன், இதுக்கப்புறம் 4 அதிகரிக்கிறது இந்த பேச்செல்லாம் வராதீங்க செஞ்சு. 3% வாங்கின காங்கிரஸ் 2 ராஜ்யசபா எம்பி வச்சிருக்கிறாங்க, 5 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க, ஒரு மினிஸ்டர் வச்சிருக்கிறாங்க. 3% காங்கிரஸ். இப்போ கூட்டணிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமா இருக்குது பாருங்க. அப்ப நல்லது ஒரு கூட்டணியை அமைப்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு அப்புறம் நகரணும்னு நான் நினைக்கிறேன். நல்லது ஒரு கூட்டணி, இவங்க வரணும் அவங்க வரணும்னு கேட்காதீங்க. அது நல்லது ஒரு கூட்டணியா அமைஞ்சு அதை நோக்கி அவர் பயணிச்சு எப்போதாங்க அவருடைய குரல் உள்ள ஒலிக்கிறது. ஒரு குரல் உள்ள ஒலிக்க தேவை இல்லையா? அவர் ஒழிச்சாதான் கட்சிக்காரங்க அடுத்து உள்ள போக முடியும். இப்போ அதை நோக்கி நகரணுமா இல்லையா? நகரணும் அப்படின்னா இப்போதே வேலை செய்ய துவங்கணும். இப்போதே இன்னைக்கு அந்த கணம் வேலை செய்ய துவங்கணும். அப்படி துவங்கினாருன்னா அவருடைய அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினியும் சிறப்பு 4th எஸ்டேட் தமிழ் ஊடகத்திலிருந்து திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்கள்? நலமா இருக்கேன் சார். ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு நியூஸ் வெளியே வந்தது. அதில் பார்க்கும்போது அம்பாசமுத்திரத்தில் சீமானவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும், சீமானவர்கள் மோஸ்ட்லி பொது வேட்பாளர் தான் நிறுத்த மற்ற கட்சிகள் மறைமுகமாக திட்டமிடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களெல்லாம்? இல்லை, நம்ம முதல்ல நம்ம செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமானதுன்றதை நம்ம முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த 5 இடைத்தேர்தலும் உருவானதுக்கு பெரும்பாலான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காங்கிற கட்சி தான். ஏன்னா தாவேக்காவுடைய தலைவர் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டி போட்டார். ஏன்னா வெற்றி பெற முடியுமோ முடியாதோங்கிற ஒரு அவநம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் அது. 2துலேயுமே பெருவெற்றி அடைஞ்சிட்டார், தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் ஆயிட்டார். அப்போ ஒரு தொகுதி காலியாகுது. மிச்சம் 3 எம்எல்ஏக்கள் மற்றும் 4 எம்எல்ஏக்கள் ஐ திங்க் ஸோ இங்கேருந்து இங்கே வராங்க, அதிமுகலேருந்து தாவேக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதிகளில் இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் தண்ட செலவு, வேண்டுமென்றே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இடைத்தேர்தல். மக்களுடைய நேரம் வேஸ்ட்டு, ஊடகங்களாகிய உங்களுடைய நேரம் வேஸ்ட்டு, பேசுகிற ஏன் நேரம் வேஸ்ட்டு, கட்சிகளுடைய உழைப்பு வேஸ்ட்டு. இதுதான் என்னுடைய முதல் கருத்து. இப்போ 2வது, இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அதை எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக மற்றவர்கள் பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறத நாம் வெற்றி அடைஞ்சு, இடைத்தேர்தல் வெற்றி எப்போதுமே ஏற்கனவே வச்சு பெருவெற்றி இருக்குல்ல, அதற்கு ஈக்குவலாக பேசப்படும். ஏன் அப்படி பேசுவாங்க அப்படின்னா, இந்த ஆளையில் இவங்க ஜெயிச்சிட்டாங்களே, அதே ஆளுங்க ஜெயிச்சா பெருசாக பேச மாட்டாங்க தம்பி. வேறு யாராவது ஜெயிச்சாங்கன்னா இந்த ஆளையில் இவங்க ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு பேசுவாங்க. அப்போது இடைத்தேர்தலில் எல்லா கட்சிகளும் தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக
வந்து கருத முயற்சி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை திமுக, அதிமுக, பாமக கூட்டணியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி இப்போ புதுசாக அண்ணாமலை அவர்கள் கட்சி இன்னைக்கு துவங்கணும்னு அறிவிச்சிருக்கிறாரு, அமைப்பு துவங்கணும்னு அறிவிச்சிருக்கிறாரு. இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். பொது தேர்தல் தான் போட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் வந்து அறிவிக்க மாட்டார். அப்போ என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இடைத்தேர்தலை பயன்படுத்தி நாம் வென்று சட்டமன்றத்துக்குள்ள நுழையலாமா அப்படின்னு முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கட்சியாக நாம் பார்க்குற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவங்க அதில் கடுமையான முயற்சி எடுத்து, ஏன்னா 234 தொகுதியில் போட்டிட்டு 234 தொகுதிக்கும் சீமானவர்கள் போய் 234 வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரம் பண்ணி பொதுக்கூட்டம் போட்டு மக்களுக்கு ஒன்றும் விளங்கலை, மக்களை திருத்த முடியல, மக்களை கொள்கை சார்ந்து ஈர்க்க முடியல. அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் தேர்வு பண்ணி, இப்போ நீங்கள் அம்பாசமுத்திரத்துங்கிறது கேட்டீங்க. இப்போ அம்பாசமுத்திரம் இன்னும் 2-3 இடங்கள்லாம் இருக்குது, மற்ற இடங்களில் கூட வந்து அவங்க போட்டி போடலாம். ஆனால் அம்பாசமுத்திரத்தை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. குறிப்பாக அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் நல்ல ஒரு பேர் இருக்குன்றதை நம்ம கேள்விப்படுறோம். இந்த வாட்டி யாரை நிற்க வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கரை தான் நிற்க வச்சாங்க, மத்தா சிவசங்கரை நிற்க வச்சாங்க. அவரோட உங்களுடைய ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இப்போ என்ன பிரச்சனை நம்ம பேசுகிறோன்னா, இதை இவங்க முன்னெடுக்கிறாங்கன்றதை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுன்றோம். இப்போ ரிப்பப்ளிக் தமிழ்நாட்டில் ஒரு செய்தி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் அந்த இடத்துக்கு வருவாங்களாங்கிறது கேள்வி. ஆனால் திராவிட இயக்க சிந்தனையாளராக அறியப்படக்கூடிய பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் அவருடைய திராவிடம் 100 ஊடகத்தில் ஒரு கருத்தை போட்டிருக்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மக்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த ஊடகத்தில் அவர் கொடுக்குற அந்த செவ்வியில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் தீண்டத்தகாத மனிதர் அல்ல, இருவரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும், இப்படி தான் சொல்லியிருக்கிறதே தவிர ஒரு பொது வேட்பாளராக சீமான நிறுத்துங்கள் அவர் சொல்லலை. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய கலைஞர் கருணாநிதி மீதான எதிர்ப்பு, பெரியார் மீதான எதிர்ப்பை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை முன்னிறுத்த மாட்டாங்க. ஆனால் தேர்தல் அரசியல்னு வரும்போது இவங்க யாரை முன்வைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னாலே அது வந்து நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஆனால் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இப்போ சமீப காலமாக நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது விஜய்க்கு எதிரான ஒரு புள்ளியில் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் தான் திமுக தொண்டர்கள் இணையறதை வந்து பார்க்க முடியுது. திமுக எதிர்த்து விஜய் அவர்கள் எதனா கேட்டால் அதிமுக வந்து அது சப்போர்ட் பண்ணுறாங்க, எடப்பாடி எதிர்த்து விஜய் அவர்கள் எதனா பேசினா திமுக வந்து அதுக்கு அதை எதிராக வினையாட்டுறாங்க, விஜய்க்கு எதிராக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இல்லை, நீங்கள் வந்து இதை எல்லாருமே ரொம்ப புதுசாக பார்க்குறீங்க. இது புதுசான விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போது அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, கற்பனையாக சொல்கிறேன், அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. திமுக என்ன வேலை செய்யும்? எதிராக செயல்படுவாங்க. தாவேக்கா என்ன வேலை செய்யும்? எதிராக செயல்படுவாங்க. இப்போ திமுகவும் தாவேக்காவும் ஒன்றும் சொல்லலாமா? முடியாது. இப்போ திமுக ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ தாவேக்கா என்ன பண்ணுச்சு? எதிராக பேசினாங்க. அதிமுக என்ன பண்ணுச்சு? எதிராக பேசினா விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. அப்போ 2 பேருமே கூட்டணி வைக்க போகிறாங்கலாம் பேசுனாங்க. ஏன் அதை பேசுனாங்கன்னா இயல்பாக எதிர்கட்சிகள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துங்கிறது ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அட்டாக்கிங் த சிங்கிள் பர்சன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ஒரு ஆளை அடிப்பதற்கு பல பேர் கூடும்போது அவனோட அவன் சேருவானா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இயல்பில் கிரவுண்டில் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உருவிக்கிட்டு இருக்கான். அவனோட நான் சூப்பராக அடிப்பேன், எங்கிட்ட வந்து சேர்ந்துக்க அப்படிங்கிறான். இப்போ தாவேக்கா அதிமுககாரங்களை பார்த்து எதுக்கே அங்கே இருந்துக்கிட்டு உன்னால் இலக்கு நோக்கி குறி வைக்கவே முடியல, அடிக்கவும் தெரியல, அடிக்க ஆளும் இல்லை உங்ககிட்ட, எங்கிட்டவா நான் அடிக்கிறேன், எங்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள் கட்சியை உருவிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கள் அதிமுகவுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அதிமுகவும் மன்னிக்கணும், திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ற மாதிரி உங்களுக்கு தோற்றம் தெரியுதுன்னா அது எப்படி ஒன்று சேர முடியும்? அப்படி இல்லைங்க, நான் ஒன்று சொல்லவாங்க. ஒரு பொதுவான ஒரு புதிய கட்சி, ஒரு கொள்கையே இல்லாத ஒரு கட்சி, ஒரு கோட்பாட்டு வலிமை இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா ஒரு முடிவு வந்துட்ட பிறகு என்னென்னலாம் சாத்தியம் இருக்குது அப்படின்னு ஒரு சில கட்சிகள் யோசிக்க தான் செய்வாங்க. அப்படி யோசிக்கிறது வந்து சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டிஸ்கஷன் போயிருந்தா அது தப்பு தான். எடப்பாடி இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படிலாம் போயிருக்கு, அப்படிலாம் போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆராசன் என்ன சொல்கிறாரு, திராவிட இயக்கங்கள்லாம் சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட உங்களுக்கு எண்ணிக்கை கிடையாதுங்க. பிஜேபி நீங்கள் சேர்த்தா தான் உங்களுக்கு எண்ணிக்கை வரும். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அப்போ திராவிட இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்த்தோன்னா உங்களால் தோக்கடிக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த முயற்சி பெருசாக வந்து யாரும் எடுக்கலை. அதை மட்டுமே எடுத்தாங்க.
அதை வச்சு இது பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசுறதுங்கிறது வேலையற்ற வேலை. இப்போ மக்கள் உங்களை உண்மையாக முழுமையை ஏற்றுக்கலாமா? அதை பற்றி பேசலாமா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தானங்க நீங்க, வெற்றி பெற்ற பார்ட்டியா நீங்க, அதாவது பெரும்பான்மை நிரூபிச்ச கட்சியா நீங்க இல்ல. அப்புறம் இப்போ காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சாங்க? அவங்களுடைய வச்சு தான் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ தீய சக்தியினுடைய வாக்குகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா இல்லையா? சிபிஎம் அவங்கள நீங்க தீய சக்தி தான் சொன்னீங்க. தீய சக்தினா என்ன? திமுக சொல்றீங்க. அப்ப கல்லாப்பட்டி கூட்டணி, அந்த கூட்டணி வாக்கு எண்ணிக்கையில அவங்க எம்எல்ஏ எப்படி தேவைப்படுறாங்க. அப்ப ஏன் அதை யாரும் பேசலாம்னா, ஓகே கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது, அதனால சப்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கூட பாருங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எம்பியாக நியமனமாக போறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியினுடைய அப்படின்னு போட்டார். டிவிகே டிஎம்கே மட்டும் தவிர்த்துட்டு டிவிகே, சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐயுஎம்எல் அது இதுன்னு போட்டார். இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தன வேலைலாம் பண்ணாதீங்கன்ட்டார் சண்முகம். என்ன சொல்லிட்டாரு? அதிக பிரசங்கித்தனம். அதுல சங்கீத்தனம் வேற ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம குறிப்பாக கவனிக்கணும். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பத்தி பேசுறாருல, அதிக பிரசங்கீத்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நான் எதுக்கு உனக்கு ஆதரவு தெரிவித்தேன்? கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, பிரசிடென்ட் வரக்கூடாது, பிஜேபி ஆதரவு தெரிவிச்சேன். அத்தோட அமைதியாக இருக்கணும். நான் ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கேன்னா, அதிகாரத்தில் இருக்கிறேன்னா, எதிரி கிடையாது, வெளியிலேருந்து ஒன்று ஆதரிக்கிறேன், போ பரவாயில்ல, போ 108 வாங்கிட்டீங்க போங்கன்னு சொல்கிறாரு. அவ்வளவுதானே. அதுக்கே அவர் பதிவு போட்டார். அது சரியான பதிலடி தான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொண்டு இருக்குன்னா, திமுக அதிமுக சேருவாங்களா? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டினா 2ல் ஒரு இயக்கம் அழியும்னு அர்த்தம். அதுக்கு அதிகமான வாய்ப்பு அதிமுகவுக்கு தான் இருக்குது. ஆனால் அப்படியான ஒரு முடிவு சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அந்த முடிவை ஒருவேளை திமுக அதிமுகவும் அந்த போட்டிலிருந்து விலகிறாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விலகிறாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் தான் முதல் அந்த கருத்தை முன் வச்சார், பொது வேட்பாளரை போடுவோன்னு. ஒருவேளை பாமக பொது வேட்பாளரை போடுவோன்னு சொல்லி சீமானவர்கள் நிப்பாட்டுறாங்க, அல்ல சீமானை ஒத்துக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, அப்படி ஒரு முடிவு வருதுன்னா அது வேற. ஆனால் அதுவே ரொம்ப இடியாப்ப சிக்கலுக்குரிய ஒரு விஷயம். ஆனால் பல பத்திரிகையாளர்கள் இப்போ பேசியிருக்காங்க சார், திமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் அறிவிக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாம் மாட்டாங்க. இப்போ இருக்கிற வேகத்துக்கு அவங்க இடைத்தேர்தலை போட்டுட்டு தான் செய்வாங்க. இருக்கிற சீட்டுகளையாவது வாங்கி ஆகணும், விட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படியான ஒரு கட்சியாக எனக்கு திமுக தெரியல. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்க இவங்களை நிப்பாட்டுறாங்க, இவங்க அவங்கள நிப்பாட்டுறாங்க, ரெண்டாவதுங்க நாம் தமிழர் கட்சி போய் நிற்கணுங்க. அதில் இன்னொருத்தர் நிப்பாட்ட தான் நிற்கணுன்ற இடத்துலையோ அவசியத்தில் கட்சி இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வியூகம் என்னவா இருக்கணும்னா, 5 தொகுதியா, 1 தொகுதியோ 2 தொகுதி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கேட்ரஸியாக இருக்குங்க. 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு 10 லட்சம் பேர் அதில் இறங்குங்க. கொண்டு ஒரு இடத்துல குவியுங்க, இன்டெப்த்தாக போய் வேலை செய்யுங்க. அம்பாசமுத்திரம் ஃபார் என்டிகேன்னு உருவாக்குங்க, தொடர்ச்சியாக பரப்புரை செய்யுங்க, மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க. அப்போ இந்த அலைக்கு மத்தியிலே இவங்க ஜெயிக்கிறாங்கன்னாப்பா அப்படின்னா அதுதான் பெருவெற்றியாக பேசப்படும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஏன் ஆர்கே நகர் இப்போ இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்? எப்படிப்பா டிடிவி ஜெயிச்சாரு? யாருமே எதிர்பார்க்கவே இல்லையப்பா. டெபாசிட் எல்லாம் போச்சு திமுக, 3வது இடத்துக்கு போச்சு திமுக. எப்படிப்பா பேசினாங்கல்ல? ஏன்? எதிர்பார்க்காத வெற்றி, இடைத்தேர்தல் வெற்றி தான். இப்போ அதை திரு சீமானவர்கள் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், களத்தில் இறங்கணும். அப்படி இறங்கினாருன்னா அவருக்கு வெற்றி கூட கிடைக்கலாம். ஏன்னா இப்போ கட்சி ஒரு தொய்வு நிலையில் இருக்கிறாங்க. நம்ம வெளிப்படையாக பேசுவோம், இருக்கிற ஃபேக்டை தான் பேச போகிறோம், இல்லாத ஒன்றும் பேச போல. இப்போ நாம் தமிழர் கட்சி 20% வாங்கி நான் சொல்ல போகிறோம் அவங்கள்ட்ட இல்லை, அது வாங்கியதுக்கு 4% தான். ஆமாம், 4% தான். இப்போ 4 எப்படி அதிகரிக்க போகிறீங்க? இன்னொன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் 4 அதிகரிக்கிறதுன்ற பேச்செல்லாம் வராதிங்க இதை செஞ்சு. ஏன்? 3% வாங்கின காங்கிரஸ் 2 ராஜ்யசபா எம்பி வச்சிருக்கிறாங்க, 5 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க, ஒரு மினிஸ்டர் வச்சிருக்கிறாங்க. 3% காங்கிரஸ். இப்போ கூட்டணிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமா இருக்குது பாருங்க. அப்ப நல்லது ஒரு கூட்டணியை அமைப்பதற்காவது நாம் தமிழர் கட்சிக்கு அப்புறம் நகரணும்னு நான் நினைக்கிறேன். நல்லது ஒரு கூட்டணி, இவங்க வரணும் அவங்க வரணும்னு கேட்காதீங்க. அது நல்லது ஒரு கூட்டணியாக அமைஞ்சு அதை நோக்கி அவர் பயணிச்சு எப்போதாங்க அவருடைய குரல் உள்ள ஒலிக்கிறது சொல்லுங்க, நினச்சி பாருங்க. நீங்கள் ஒரு குரல் உள்ள ஒலிக்க தேவை இல்லையா?
அவர் ஒழிச்சாதானே கட்சிக்காரங்க அடுத்து உள்ளே போக முடியும். இப்போ அதை நோக்கி நகரணுமா இல்லையா? நகரணும் அப்படின்னா இப்போதே வேலை செய்ய துவங்கணும். இப்போதே இன்னைக்கு அந்த கணமே வேலை செய்ய துவங்கணும். அப்படி துவங்கினாருன்னா அவருடைய வெற்றியை யாராலும் அசைக்க முடியாதுங்க. அவங்க இடத்துல இறங்கி வேலை சொல்லுவார். பல பேர் சொல்லுவாங்க, டீயும் பன்னும் குடிச்சிட்டு வேலை செய்வாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. வெறும் டீ பன், சிங்கிள் டீ பன்னு குடிச்சா வேலை செய்வாங்க. அங்கேயே படுத்து கிடப்பாங்க, மனதில் படுத்து கிடப்பாங்க. மறுநாள் காலைல அங்கே இருக்கிறவங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிப்பாங்க. குடியை கட்டுவான், பந்தலை கட்டுவான், வண்டியில் ஏறுவான், முழக்கம் போடுவான், துண்ணுபுசலம் கொடுப்பான், வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் அதற்கான விஷயத்த பண்ணணும். இன்னொன்று, நிதி இன்னும் அதிகமாக திரட்டுங்க. உங்களை திரள் நிதின்னு பேசிட்டு போகிறான். பெரு முதலாளிகளுடைய எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கா? சிறு முதலாளிகளை ஒன்று சேருங்க, அந்த வேலைகளை பாருங்கள். இப்படிலாம் பண்ணி கால்குலேட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மளை போனாட்டே பார்த்தோம். இப்போ எதில் அவர் தோற்று பண்ணார்? காரைக்குடியில் எத்தனாவது இடம் வந்தார்? 4th பிளேஸ். யாராவது நினச்சி பார்க்கமா? பல கால்குலேஷன்ஸ் போடப்பட்டுச்சு. நானே கூட உங்கள்கிட்ட சொன்னேன் இப்படிலாம் ஜெயிக்க முடியும்னு. பட் என் கணிப்பு தப்பாக தான் போயிருக்கு, பல பேருடைய கணிப்பு தப்பாக தான் போயிருக்கு. எதிர்பார்க்காத தாவேக்காவின் பிரபு அவர்கள் வெற்றி பெற்று நீங்கள் அமைச்சராகவும் பதவி வச்சுட்டார். ஸோ இதிலலாம் என்ன மாதிரியான இடத்துல நீங்கள் விட்டுட்டீங்க, எங்கெல்லாம் நீங்கள் மிஸ் ஆகிருக்கிறீங்கன்றதை நீங்களே உங்களை சுய விமர்சனம் பண்ணிக்கணும். நான் அவருக்கு யாரும் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லலை, அவருக்கு தெரியாது. அவர் கட்டாயமாக அவருக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு. பட் அது இன்னும் ஷார்பன் பண்ணணும், கூர்மைப்படுத்தணும். அப்படி பண்ணாங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் அவங்க நிப்பாட்டுறாங்களோ இல்லையோ, அவங்க நிப்பாட்டுறதுல நாம் தமிழர் கட்சி இல்லைங்க, அவங்களே இறங்கி நிற்கிறோம். நான் கேட்டுக்கிறேன், அம்பாசமுத்திரம் அதுவும் சீமானே நிற்கணும். அம்பாசமுத்திரத்தில் சீமானவர்களே நின்று களத்தில் இறங்கி வெற்றி பெற்றதுக்கான வேலைகளை பார்த்து அதுக்கான வியூகங்களை அமைக்கணும். கட்சிக்காரங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையே ஒரு இடத்துல கொண்டு செலுத்துவதற்கான வேலை திட்டத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினாதான் வெற்றி நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அமைப்பாருன்னு நம்புவோம். குறிப்பாக சார், இப்போது ஆளுங்கட்சியோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோமே சார். திருச்சி கிழக்கை தவிர்த்து மற்ற 4 தொகுதிகள்லையும் அதிமுக வென்ற தொகுதிகள், அதிலேருந்து அவங்க விலகி தாவேக்கால இணையிறாங்க. திருப்பி அவங்களுக்கே தான் அங்கே சீட்டு தரப்போதும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களோட மனநிலை ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்படி செயல்படும்னு நினைக்கிறீங்க? அந்த இடைத்தேர்தல்களை சொல்கிறீங்களா? ஏன்னா அதிமுகவுக்கு நம்ம ஆதரவு தெரிவித்து வாக்களிச்சிருக்கோம், அவங்க என்ன நம்மளை விட்டு தாவேக்கால இணையிறாங்களேன்ற மக்கள், அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த அந்த கட்சியினுடைய, எந்த கட்சி? அதிமுகன்ற கட்சிக்கு ஓட்டு போட்டேன். அந்த எம்எல்ஏக்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணி எங்கே போய் செஞ்சுருக்காங்க? தாவேக்காக செஞ்சுருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு என்ன ஆகும்னா 2 கட்சி மேலேயும் வெறுப்பு வரும். எப்படி? தாவேக்கா மேலேயும் டிவிகே மேலேயும், அதிமுக மேலேயும், சாரி தாவேக்கா மேலேயும் ஏடிஎம்கே வெறுப்பு வரும். ஏன்? உனக்கு ஓட்டு போட்டேன், நீ தோற்று போயிட்ட, தமிழ்நாடு முழுக்க தோற்று போயிட்ட, இங்கே ஜெயிக்க வச்சேன், ஜெயிச்சா நீ அங்கே போகிற. இப்போ உன் கட்சியில் இருக்கிற யாருக்குமே மக்களை மதிக்கக்கூடிய எண்ணம் இல்லை அப்படின்னு அதிமுக முதல் கோபம் வரும். இரண்டாவது பெரிய கோபம் யார் மேலே வரும்னா, அவங்க தான் வெக்கங்கட்டு பதவி சுகத்துக்காக, பணச்சுகத்துக்காக, அதிகார வெறிக்காக, பதவி வெறிக்காக, சுகபோக வாழ்க்கைக்காக உங்கள்கிட்ட வராங்க. நீங்களும் உங்களை சேர்த்துக்கிறீங்களே, இது நியாயமா? இது தகுமா? இதுதான் தூய சக்தியின் அரசியலா அப்படின்னு மக்கள் கேட்டாங்கன்னா அவங்க மேலேயும் நிராகரித்து போவோம். இப்போ மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப குறைவு தான். அப்போ அந்த இடத்த தான் மக்கள் தேர்வு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு வைங்க, நம்ம அந்த இடத்தினுடைய வாக்குகள் எடுத்து பார்க்கணும். ஏன்னா நான் இப்போ உடனடியாக நான் பேசுறதுனால நான் அந்த வாக்கு எண்ணிக்கையை நான் பார்க்கல. அதில் செகண்ட் பிளேஸ் யார் வந்திருக்கிறா, தேர்ட் பிளேஸ் யார் வந்திருக்கான்னு பார்த்தா மக்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கலாம் ஓரளவு. அதுபடியும் போச்சுன்னா தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சரி சார், இதை தொடர்ந்து ஊடகங்களில் பேசக்கூடிய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஊடகவியலாளராக அறியப்படுகிற திரு முக்தார் அவர்களும் விரைவில் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இவர்களோட கைது? ஒருத்தரை தான் கைது பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் கைது செய்ய வாய்ப்பு இருக்குது. அந்த கைது அப்படி பார்க்குறேன். இதை தருமபுரம் சொல்கிறாருல்ல, அந்த கைதை அப்படி பார்க்குறேன். முக்தர் கைது செய்யப்படலை, தேடிட்டு இருக்காங்கன்றத மிஸ் ஆயிடுச்சுன்றாங்க. இப்படி பார்க்குறேன். இப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா அடிப்படையில் ஒரு கிளாரிட்டியை நான் கொடுத்துட்றேங்க. ஒருத்தர் ஒரு கருத்தை பேசியதற்காக சிறைப்படுத்துறதுங்கிறது தப்பு. ஃபஸ்ட்டு கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். ஒரு கருத்தை ஒருத்தர் பேசினாரு, அதுக்காக நான் சிறையில் தூக்கி போடணும்னா தப்பு. அழைங்க, டிஃபமேஷன் கேஸ் போடுங்க,
கோர்ட்டு கூட்டுவாங்க, இல்லை விசாரணை பண்ணுங்க, ஏன் அப்படி பேசுனீங்க, ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. இது வேற. சிறைப்படுத்துறதுங்க தப்பு. இப்போ இந்த கேஸுக்கு வருவோம். மரியாதைக்குரிய அலிஷா அப்துல்லா அவர்கள் பாஜகவில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. ஒரு பைக் ரேசர், ஒரு பிரபலமான ஒரு பெண்மணி. அவங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க, காமிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து கொச்சையா, மலினமாக, கேவலமாக முக்தார் அவர்களும், யூடியூபர் முக்தாரும், யூடியூபர் திருச்சி சூர்யா சிவா அவர்களும் வந்து உட்காந்து பேசி அதை வந்து எள்ளி நகையாடல் செய்கிறாங்கல்ல. இது யாருக்கு எதிரானதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யாருக்கு எதிரானது இது? அண்ணாமலைக்கு எதிரானது சொல்றீங்க? கிடையாது. வேற சும்மா வரிசையாக சொல்லுங்கள், யாருக்கு எதிரான நினைக்கிறீங்க நீங்கள்? பாஜகவுக்கு எதிராக, அண்ணாமலைக்கு எதிராக. அந்த குழந்தைகளுக்கு எதிரானவங்க. ஒரு குழந்தையின் பிறப்பை குறித்து பொது வெளியில் பொறுக்கித்தனமாக பேசக்கூடிய இந்த விஷயத்த எப்படி கடந்து போவாங்க ஒரு பெண்மணி? 2-3 மாதங்கள் கூட ஆகலை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா மூட் ஸ்விங்கில் நான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகலை, கிளியர் ஆகலை, இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. அந்த மனுஷனை எப்படிங்க முன்னாள் சிஎம் உட்காந்து பார்க்கலாம்? அந்த மனிதரை எப்படிங்க டாக்டர் திருமாவளவன் பார்ப்பதுக்கு அனுமதி கொடுக்கலாம்? கொச்சையா, மலினமா, அசிங்கமா, கேவலமா, ஆபாசமா பேசுறதே தன்னுடைய முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு அதுதான் ஊடகருடைய பணின்னு பேசுறதுங்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எங்கேயாவது இருக்குதா? அவர் இவர்கிட்ட மட்டும் தான் அந்த வேலையை பார்க்குறாரா? அவருடைய பொழப்பே தாங்க. அவர் குடும்பத்தில் பொண்டாட்டி இல்லை, அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை. அந்த பிள்ளைங்க ஒரு நாளாச்சும் ஏன்பா இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேச உனக்கு வெக்கமா இல்லையாப்பான்னு கேட்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், கொச்சையா பேசுறீங்க. உங்களை கொஞ்சம் உங்களை சுச்சுன்னு வச்சு இதுக்கு வக்காலத்து வேற 4 பேர். தாவேக்காவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த கருத்து சுதந்திர நெருக்கடி நான் மறுக்கிறேன். ரொம்ப தப்பு பண்றேன். இவ்வளவு நாள் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தோணுது. 1 மாசம் ஆச்சு இப்போதான் அனுப்பிச்சிக்கலாம்னு கேட்க தோணுது. அந்த அளவுக்கு தப்பு பண்றாங்க தாவேக்கா அரசு. நாங்க தலைமறைவு தைரியமான ஆளாச்சே, வெளிலவா, தைரியமான ஆளாச்சே. திருமாவளவன் கூட எடுத்து ஃபோட்டோ போடுறது, முன்னாள் சிஎம்மோட தூக்கி ஃபோட்டோ போடுறது, முன்னாள் டெபுட்டி சிஎம்மோட ஃபோட்டோ போடுறது. இப்போ அவர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க பல பேர் சேர்ந்து. நான் பேர் குறிப்பிட விரும்ப, நல்லவர்கள் அவங்கெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஐயாவை. நான் என்ன சொல்கிறேன்னு, தைரியமான ஆளாச்சு, வெளியில் வந்து பேச ஏன் அவர் பேச மறுக்கிறேன்? முக்தார்கிட்ட பல பேர் இன்டர்வியூ கிட்ட கொடுக்க மாட்டார் தெரியுமா? ஏன் சொல்லுங்கள்? எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அவர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு வருவாங்க, கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி அவர் ஹீரோ மாதிரி காமிச்சு போட்டுப்பார். அவர் யாரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரா? இல்லை. இப்போது தமிழ்நாட்டினுடைய பல மூத்த பத்திரிகைகள் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, இவர் பேட்டி கொடுப்பாரா? இல்லை. ஏன் சொல்லுங்க, பேட்டி கொடுக்க மாட்டாரு? அவருக்கு தெரியாது, அரசியலே தெரியாதுன்றதான் உண்மை. நிறைய பேர் இன்னும் பச்சையாக சொல்கிறாங்க, நான் ஒரு முஸ்லீம்னு அவர் ஏமாத்திட்டு இருக்காருங்க. நான் ஒரு முஸ்லீமே, என்னை யாரும் எதுவும் பண்ணுறாதீங்க. இந்த முஸ்லீமுங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு இந்த நாட்டை மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. தொடர்ச்சியாக இந்த மக்களுக்காக 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே போராடி வந்திருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன்ட்டு ஒரு பேட்டி எடுக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் என்னங்க பேட்டி எடுப்பீங்க சொல்லுங்கள்? எப்படி நீங்கள் கடந்து வந்த பாதையை, எப்படி இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைச்சது உங்களுக்கு, அந்த மாதிரி அவரோட குட் சைன்ஸை எடுப்போம். அவர்கிட்ட போய் யாராச்சும் ஒருத்தன், உன் மனச்சான்று இருக்கிற ஒருத்தன், ஒரு நடிகை மீனாவை பற்றி கேட்பாங்களாங்க? வாய்ப்பே இல்லை. டைட்டில் வைப்பானாங்க? இல்லை. அப்போது அவருடைய மன ஓட்டங்கிறது 24 மணி நேரமும் நடிகை, பெண்கள், ஆபாசம், வக்கரம், அருவருப்பை சுற்றியே இருந்திருக்குது. இதை ஒருத்தன் கேட்கலங்க. கேட்டால் ஒரு முஸ்லீம் அமைதியாக இருங்கன்றாங்க. எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? சார், பல்வேறு கேள்வி தெரியும். நன்றி சார்.